உங்களுடைய சுறுசுறுப்புத்தனத்தால் அனைவரையும் சொக்க வைக்கும் என் மனதிற்கினிய ரிஷபராசினியர்களே, எப்படி இருக்க போது இந்த ஒரு மாத காலகட்டம்? என்னவெல்லாம் பண்ண போகுது? போன மாசம் வச்சு செஞ்சிருச்சு. நிறைய நம்பிக்கை துரோகத்தை சந்திச்சேன். ஏற்கனவே தலைக்கு மேல சுக்கிரன் உட்கார்ந்து இருந்தாரு. அப்படியே என் ராசிநாதன் போய் 2ஆம் வீட்டுல உட்கார்ந்துருக்காரு. நீங்க வேற சொன்னீங்க ராசிநாதன் 2ஆம் வீட்டுல உட்காந்தா காசு வரும், பணம் வரும்னு. போன தடவை எனக்கு காசு பணம் லாஸ் தான் ஆச்சுன்னு சொன்னீங்கன்னா நான் காரணம் இல்லை. நீங்க போய் சண்டை போடுறது குரு கிட்ட போடணும். உங்க வீட்டுக்காரர் யாரு குருவோட சண்டை போட சொன்னது? அதனால இந்த தடவை அப்படியே எல்லாம் முடிஞ்சு அப்பாடா அப்படின்னு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டம் யாருக்கு ஆரம்பம் அப்படின்னு ரிஷபராசிக்காரர்களுக்கு இனிதே ஆரம்பம். சரி வாங்க, ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படிலாம் இருக்க போகுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா வேற லெவல்ல இருக்க போகுது. முதல் 15 நாட்கள் அப்படியே போகும். அடுத்த 15 நாள் கெத்த காலரை விட்டு தூக்கி விட்டு நடக்கிற அளவுக்கு பயங்கரமான ஒரு பொறுப்போட இருக்க போறீங்க இந்த தடவை. நீ தான் அதை பண்ணி ஆகணும். உன்னை விட்டா வேற ஆளே இல்லைன்ற மாதிரி உங்ககிட்ட கொடுக்க போறாங்க. ஆனா வேலையை மிகச்சரியாக முடிக்க போகிறீர்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா, ராசிநாதன் போய் 3ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். ராசிநாதன் 3ஆம் இடத்தில் அமர்ந்திருந்தாலே வேற என்ன வேணும்? தைரிய வீரிய விஜயஸ்தானம் இயங்க போகிறது. சூப்பரா இருக்க போகுது, சான்ஸே இல்லை. அதுக்கப்புறம் திரும்ப ராசிநாதன் 4ஆம் இடத்திற்கு வரப்போகிறார். அதை பார்ப்போம் அடுத்த பலனை. ஸோ முதல் 15 நாளைக்கு ரிஷபராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா வேற லெவல்ல இயங்க போறீங்க. எனக்கு சொல்லவே ஆசையா இருக்கு. 4ஆம் வீட்டு அதிபதி ஸ்தான பலத்தோட இருக்காரு. திரும்ப அவர் போய் 5ஆம் வீட்டுல உட்கார போறாரு. பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாம் வரப்போகிறது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்க துணையோட மனசு விட்டு பேச போறீங்க. அதன் மூலமாக ஒரு மகிழ்ச்சி அதிகரிக்க போகிறது. சும்மா வீட்டுல சண்டையே ஓடிட்டு இருந்ததுல அப்படியே மாறி ஒரு மாதிரி சுமூகமா இருப்போம். ஏன்டா வீட்டுக்குள்ள வந்தோன்ற நிலைமையெல்லாம் மாறி எப்படா வீட்டுக்குள்ள போவோன்ற மாதிரி இந்த தடவை பிளானட் உங்களை இயக்க போகுது. உங்க ராசிநாதன் உங்களை இயக்க போறாரு. சுக்கிரன் ரொம்ப ஸ்ட்ராங்கா, அதுவும் அவர் உச்சமடையக்கூடிய ஒரு வீடான சந்திரனுடைய வீட்டுல போய் உட்காந்துருக்காரு. 2 பெண் தன்மை கண்ட ஒரு வீட்டுல 2 கிரகங்கள். சொல்லவே சூப்பரா இருக்கு. அப்படியே ஏற்கனவே நீங்க ஸ்வீட், இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்டா மாதிரி பேச போறீங்க எல்லாரிடம். போன மாசம்லாம் அப்படியே கோவமா கடுகடுன்னு இருந்த, என்னடா பண்ண போறோம்னு இருந்த அந்த அமைப்பெல்லாம் மாறி இந்த தடவை முதல் 15 நாட்கள் கொஞ்சம் பிஸியாக போறீங்க. பேச நேரமே இல்லாத அளவுக்கு பிஸியாக போறீங்க. ஏன்னா இந்த 2ஆம் இடமெல்லாம் பேச்சு, அந்த இடத்துல குரு உட்காந்துருக்காரு. பத்தாவதுக்கு ராகுவோட பார்வையில பேச்செல்லாம் பிரம்மாண்டமா பேச போறீங்க. நான்லாம் அந்த காலத்துல எப்படி தெரியுமா அப்படின்னு நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா அப்படியே எல்லாரும் வாயை திறந்து ஆணை பாக்குற அளவுக்கு இந்த தடவை உங்களுடைய பேச்சு இருக்க போகிறது. இந்த தடவை நீங்க பேச்சாலும் மயக்க போறீங்க, செய்கையாலும் மயக்க போறீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய சொல் செயல் அனைத்துமே இன்க்ரீஸ் ஆகக்கூடிய காலகட்டம் ரிஷபராசிக்காரர்களுக்கு இனிதே ஆரம்பம் அப்படின்னு தான் சொல்லணும். அப்படியே 12ஆம் வீட்டு அதிபதி வேற என் வீட்டுல உட்காந்து பாரு மேடம் உட்காந்துட்டு போறாரு. 6ஆம் இடத்துல செவ்வாய் 12 கண்டி விட்டு தான் விபரீத ராஜயோகம். நான் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன் அது. ஸோ இந்த தடவை திரும்ப திரும்ப நம்ம பிளான்டரி பொசிஷனை பார்த்தாம நான் அப்படியே ஜூஸ் எடுத்துறேன், அப்படியே குடிச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு 15 நாட்கள் ஒரு மாதிரியும் அடுத்த 15 நாட்கள் மிகப்பெரிய ராஜயோகமான வாழ்க்கை யாருக்கு காத்திருக்கிறது என்றால் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆஃப்டர் 15க்கு மேல. மொதல் 15 நாள் கொஞ்சம் டென்ஷன், கொஞ்சம் அலைச்சல், கொஞ்சம் டிப்ரெஷன், ஓகேவா இல்லையா, முடிஞ்சிருமா முடியாதான்ற மாதிரியான ஒரு டைலமா, வாட் எவர் இட் இஸ், ஏதோ ஒரு விஷயத்துக்குள்ள அது எதுவாக இருந்தாலும் சரி. சின்ன குழந்தையா இருந்தாலும் அந்த மாதிரி ஓடும். ஐயோ மிஸ்கெட் எடுத்துட்டு வாங்குவோமா வாங்க மாட்டோமா, நம்ம நோட்டை மட்டும் பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்களா, இந்த மாதிரிலாம் ஓடும். பெரியவர்களா இருந்தா பாஸ்கெட்டை மாட்டுவோமா மாட்ட மாட்டோம், இந்த மாதிரிலாம் ஓடும். ஒரு மாதிரியான அமைப்பு ஓடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வேற லெவல்ல இயங்க போகுது. 2ஆம் வீட்டு அதிபதி கொஞ்சம் கேதுவோடு சேர்ந்து இருக்கும்போது வீட்டுக்குள்ள ஒரு மாதிரியான ஒரு டிப்ரெஷன் ஓடிட்டு இருக்கும். ஆஃப்டர் 15ஆம் தேதிக்கு அப்புறம் 2ஆம் வீட்டு அதிபதி ஸ்தான பலம் வாங்கி உட்கார்ந்துருக்காரு அவருடைய வீட்டுல. சான்ஸே இல்லை. அது வேற நம்மளுக்கு 5ஆம் வீடு. வேற என்னத்த சொல்ல, நான் ரிஷபராசிக்காரருக்குலாம் பலனே சொல்ற அளவுக்குலாம் இல்லை. ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்க, வழக்கம் போல கமெண்ட்ல கழுவிதான் ஊத்துவீங்க. அதனால நான் அதை கவலைப்படக்கூடாது முடிவு பண்ணிட்டேன். தடவை தெளிவாயிட்டேன். நான் டெக்னிக்கா சொல்றேன், நீங்க டெக்னிக்கா புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கலையா மேல ஒரு 6 பேரோட நம்பர் தரேன், போய் வாங்கி பேசிட்டு வந்துருங்க. ஓகே. ஸோ ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த தடவை வேற லெவலான ராஜயோகம் ஆரம்பிக்க போகிறது. சக்சஸ் பண்ண போறீங்க, ஜெயிச்சு காட்ட போறீங்க. எப்படி உங்களால முடியுதுன்ற மாதிரி அடுத்தவங்க உங்க மேல பொறாமப்படுற அளவுக்கு உங்களுடைய செய்கை எல்லாம் இருக்க போகிறது. அமைதியா இருந்து பத்தியா அப்படின்ற மாதிரி உங்களுடைய செய்கையின் மூலமாக இந்த தடவை ப்ரூவ் பண்ண போறீங்க முதல் 15 நாட்கள். ஓகே, இதை அப்படியே வச்சுக்கலாமா? அடுத்து வாங்க, அடுத்த 15 நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னா இப்படி வச்சுட்டு பி கேர்ஃபுல் அப்படி சொல்லிக்கணும். ஓகே, டெய்லி கணக்கிட்ட சொல்லிட்டு தான் போகணும். அந்த அளவுக்கு தான் கொஞ்சம் ஒரு மாதிரி கிரக நிலைகள் இருக்க போகிறது. செவ்வாய் 6ஆம் இடத்துல இருக்கிறது சரிதான். 12ஆம் அதிபதி 6ல இருக்கிறது அப்படின்றது 6-12 கனெக்டிவிட்டி, தென் ஒரு மாதிரியான யோகம். ஓகே, பட் இந்த 6ஆம் இடத்துல தேவையில்லாம இந்த வம்பு வழக்கு, எங்கேயாவது பணத்துக்காக சில விஷயங்கள் மேற்கொள்ள வேண்டியது இல்லை, பணத்துல ஒரு சின்ன பிரச்சனை வர்றதுன்ற மாதிரி பணம் சார்ந்த சில விஷயங்கள் எதிர்பார்க்கலாம்.
கொடுக்கல் வாங்கல்ல மட்டும் கவனமா இருந்துக்கோங்க. யாருக்கிட்டையும் கொடுக்காதீங்க, திரும்ப வராது. வாங்குனீங்கன்னா நீங்க கொடுக்க முடியாத ஒரு சூழல் வந்து அதன் மூலமா சின்ன சின்ன ஒரு கமிட்மெண்ட் குடுக்காதீங்க. ஒரே வார்த்தையில சொல்லட்டுமா? இந்த ரிஷபராசிக்காரங்க தயவு செஞ்சு யாருக்கும் கமிட்மெண்ட் குடுக்காதீங்க. குடுத்தீங்கன்னா உங்கள ஃபுல்ஃபில் பண்ண முடியாத அளவுக்கு பிளானட்லாம் வச்சு செய்ய ரெடியா இருக்கு. அதனால கமிட்மெண்ட் மட்டும் குடுக்காதீங்க. கேட்டா நானே இல்லப்பா நீ வேணா எனக்கு குடுன்ற மாரி சொல்லிடுங்க. அவர் ஓடி போயிடுவாரு. அதனால கடன் கொடுக்கல் வாங்கல் ரொம்ப ரொம்ப கவனம். தேவையில்லாம கிரெடிட் கார்ட தேய்ப்போம். கிரெடிட் கார்டுன்ற மாரி இந்த தடவ கார்டு நெறைய யூஸ் ஆக போகுது. அதனால அதுல கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். ஏன்னா நம்மளோட 2ஆம் வீட்டு அதிபதி இருக்கார்ல, மிஸ்டர் புதன். அவர் வந்து ஸ்ட்ராங்கா உட்கார்ந்திருக்காரு. ஓகே. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சூரியன் வந்து உட்கார்ந்திருக்காரு. அது கூட பிரச்சனை இல்ல. செவ்வாய் வேற ஓரம் கட்டிட்டாங்க. அந்த ஆள் நம்மளுக்கு கொஞ்சம் 12ஆம் வீட்டு அதிபதி. அவருடைய பார்வையில் இருக்கக்கூடிய குரு நல்லா தான் இருக்கு. திரும்ப 26ஆம் தேதிக்கு அப்புறம் செவ்வாயுடைய பொசிஷன் நமக்கு நல்லா இல்ல. அதனால அதுல கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். வீட்ல வந்து விட்டு குடுத்து போக வேண்டிய சூழல் ஏற்படலாம். எப்போ 26ஆம் தேதிக்கு அப்புறம். மொத 25 நாளைக்கு என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கங்க. 26ஆம் தேதியிலிருந்து அமைதின்னு மாறிட்டீங்கன்னா, நாட்டுக்கும் நல்லது, வீட்டுக்கும் நல்லது, உங்களுக்கும் நல்லது. அவ்வளவுதான். ரொம்ப கிளியர். ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த தடவை படாப்பட்டுன்னு ஒரு 4 விஷயம் சொல்லணும்னா, பெயர், புகழ், அந்தஸ்து எல்லாம் வரப்போகிறது. வேலையில் மாற்றம் வரப்போகிறது. இன்கிரிமெண்ட் கிடைக்கப் போகிறது. உங்க சொல்லுக்கான மரியாதை கிடைக்கப் போகிறது. கடன் கொடுக்கல் வாங்கல் மட்டும் கவனமாக இருங்கள். அம்மாவோட உடல்நிலை சீராக போகிறது. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு உங்களோட ஹெல்த்ல இருந்த அந்த டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் விலகி கொஞ்சம் நல்லா இருக்க போறீங்க. முதல் 15 நாட்கள். அடுத்த 15 நாட்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயம் வரலாம். திடீர்னு ஒரு ஸ்கின் அலர்ஜி ஆறுது. திடீர்னு வந்து ஒரு மாதிரி தலை நிறைய முடி கொட்டுறது. ஸ்கின் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு பிரச்சனை எட்டி பார்க்கறது, இல்லை ஏதோ ஒரு வாமிட்டிங் சென்சேஷன், இந்த மாதிரி இதுவரைக்கும் நடக்காத ஒரு நிகழ்வுகள் சின்ன சின்னதா நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஹெல்த்ல ரொம்ப கவனமா இருக்கணும். நான் மெடிக்கல் அஸ்ட்ராலஜி பேசிட்டு இருக்கேன். ஸோ இந்த இடத்துல மட்டும் கவனமா இருந்து கொள்ளுங்கள். ரிஷபராசிக்காரங்க மற்ற எல்லாம் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டமாகத்தான் இந்த செப்டம்பர் மாசம் இனிதே ஆரம்பம். சரி, ஓகே. ரிஷபராசிக்காரர்கள் இந்த வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் என்ன அப்படின்னா, மகாலட்சுமி பிடிச்சுக்கோங்க. அவதான் ரெடியா இருக்கா உங்களுக்கு வந்து கொடுப்பதற்கு. ஏன்னா 12ஆம் வீட்டு அதிபதி போய் சுக்கிரன் வீட்டுல தான் உட்கார போறார். நம்பாள் வீட்டுல தான் வந்து உட்கார போறார். அதனால மகாலட்சுமி வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடிய வழிபாடாக கண்டிப்பாக நிறைய பெண்கள் மூலமாக உதவி கிடைக்க போகிறது. நீங்க பெண்களாக இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி, நீங்க ஆண்களா இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி, இந்த தடவை பெண்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு ஆதாயம், அனுகூலம் எல்லாம் கிடைக்க போகுது. அம்மாவின் மூலமாக ஏதோ ஒரு அமௌண்ட் வரப்போகுது. அம்மா போனா போதுன்னு மன்னிச்சு ஏதாவது காசு கொடுக்க போறாங்க, இல்ல ஏதாவது ஒண்ணு கொடுக்க போறாங்க. அதன் மூலமா ஒரு சந்தோஷம், ஒரு சௌகரியம் வரப்போகுது. நிறைய பேருக்கு லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கான வாய்ப்பெல்லாம் கூடி வருகிறது. டிபெண்ட்ஸ் அப்பான் உங்களுடைய நேட்டரல் ஹாரோஸ்கோப்ல இருக்கக்கூடிய பிளானட்டரி பொசிஷன், உங்களுடைய தசாபுத்தியை சம்பந்தி இந்த கோச்சாரங்களுக்கும் அதுக்கு இம்பாக்ட் பண்ணும். அப்படியெல்லாம் இல்லைன்னா லேண்ட் வாங்கணுமான்ற யோசனையாவது இந்த கோச்சாரகர்கள் உங்களை தூண்டிவிடும். கிளியர். ஸோ எப்படியும் லேண்டு சம்பந்தப்பட்டு வீடு மாத்தலாமா, இந்த வீட்டுல இருக்கலாமா, இல்ல போலாமா, வரலாமா, வீட்டை அலங்கரிக்கலாமா, வேற இடத்துக்கு மாறுவோமான்ற மாதிரி கொஞ்சம் வீடு சார்ந்த ஏதாவது ஒரு டைலமா மனசுக்குள் வருவதற்கான வாய்ப்புகளை இந்த 15ஆம் தேதிக்கு அப்புறம் உருவாக்கலாம். வீட்டுக்கு ஒரு சின்ன சின்ன செலவுகள் எட்டி பார்க்கலாம். அதனால அதுல கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள முன்கூட்டியே ப்ரிப்பேர் ஆயிக்கோங்க. ராசி பலனே எதுக்கு சொல்றது, இந்த மாசம் இதெல்லாம் இருக்க போது கொஞ்சம் ரெடியா பர்ஸை வச்சுக்கோங்கன்னு சொல்றதுக்கு தான். அதனால வீட்டுல கொஞ்சம் பிளம்பரிங் ஒர்க் நடக்கலாம். கொஞ்சம் பஞ்சர் பாக்குறது, டிங்கரிங் பாக்குற வேலையெல்லாம் நடக்கலாம். அதனால கொஞ்சம் 25ஆம் தேதிக்கு அப்புறம் வீடு சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் ரிஷபராசிக்காரர்கள். ஓகே. நீங்க படிக்கிற ரிஷபராசி குழந்தைங்களா இருந்தா இந்த எப்படி இருக்க போகுதுன்னா அல்டிமேட்டா இருக்க போகுது. அட்டகாசமா படிக்க போறீங்க. நிறைய பேர் டிஸ்டிங்ஷன் வாங்க போறீங்க. எஸ்பெஷலி எனக்கு தெரிஞ்சு மேக்ஸே வராதுன்னு சொன்ன பிள்ளைங்களா இந்த மேக்ஸ்ல நிறைய மார்க் எடுக்க போறீங்க. ஏன்னா புதனோடு சேர்ந்த குரு இங்க, புதனோடு சேர்ந்த சூரியன் இங்க வேற லெவல்ல இருக்குங்க நிஜமாவே. ஸோ நிறைய பிள்ளைங்க சூப்பரா படிக்க போறீங்க. பிள்ளைங்க எல்லாம் ஒண்ணுமே இல்லை, அல்டிமேட்டா இருக்க போறீங்க. ரிஷபராசிக்காரங்களா இனிமே குழந்தைங்க எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு வருஷம் நல்லா தான் படிப்பாங்க. நிறைய மார்க் எடுக்க போறாங்க. அதனால இந்த மாசம் இல்ல, எல்லா மாசமே பிள்ளைங்க நல்லா இருக்க போறாங்க. ஓகே. நீங்க 20 வயதிலிருந்து 40 வயதுக்குள் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களாக இருந்தீர்களே ஆனால் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு டைம் பீரியட். கல்யாணம் ஆக போகுது, காதல் நிக்க போகிறது, கவிதை மலர போகிறது, நிறைய பேருக்கு ஜாப் ப்ரமோஷன் கிடைக்க போகுது. இந்த தரேன் அந்த தரேன்னு சொல்லிட்டு இருந்த இன்க்ரிமெண்ட் எல்லாம் வரப்போகுது. எப்படியோ ஒரு இடத்துல இருந்து பணம் வருது. மாமியார் வீட்டுல இருந்து வருதோ, இல்ல வந்து ஒய்ஃப் மூலமா வருதோ, இல்ல ஃப்ரெண்டு மூலமா வருதோ தெரியாது. எப்படியோ ஒரு காசு வரப்போகுது. பெண் தொழில்கள் மூலமாக ஒரு பணம் வருவதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு. தொழிலின் மேன்மை அட்டகாசமா இருக்கு. ஸோ பெருசாலாம் கவலைப்படுற அளவுக்குலாம் ஒன்றும் 2வது குழந்தை வருவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு. தேவதை பிறக்க போறா. சூப்பரா இருக்கு இந்த தடவை. ஓகே. 40 வயதிலிருந்து 60 வயது இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு பிள்ளைகள் குறித்த ஒரு சின்ன சின்ன வருத்தங்களும் கவலைகளும் எட்டி பார்க்கலாம். ஐயோ என் பிள்ளை என்ன பண்ணுதோ, ஹாஸ்டலா இருக்கும், அங்க இருக்கும், இங்க இருக்கும்ன்ற மாதிரி பிள்ளைகள் குறித்த சின்ன சின்ன விஷயங்கள் எட்டி பார்க்கலாம். நான் நம்ம பிள்ளைகளுக்கு பண்ணாம யாரு பண்ண போறான்ற மாதிரி உணர்வு மேலோங்கும். குடும்பம் சார்ந்த சில விஷயங்கள் எட்டி பார்க்கலாம். திடீர்னு உங்க வீட்டுக்கார மேல ரொமான்ஸ் அதிகரிக்கலாம். நல்ல விஷயம் தானே.
என்னைக்கும் இல்லாம அப்படியே உங்களுடைய கடைக்கண் பார்வையெல்லாம் பட்டு வீடே ஒரு மாதிரி குதூகலமா நல்லா ஜாலியா சந்தோஷமா இருக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இந்த தடவை கண்டிப்பாக 40 வயது தாண்டி ரிஷபராசிக்காரர்களுக்கு எழுதி வச்சுக்கோங்க. இளமை திரும்பதே நிற்க போறீங்க. கோடு போட்ட சட்டெல்லாம் போட்டு போறீங்க. அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு இந்த தடவை. ஓகே. நீங்க 60 வயதை தாண்டி ரிஷபராசிக்காரர்களா இருந்தா பழைய மெமரி ரீகால் பண்ண போறீங்க. நான் எப்படி இருந்தா தெரியுமா, அப்ப எப்படி இருந்தா தெரியுமா, இப்ப எப்படி இருந்தா தெரியுமா, நான் வந்து ஜெமினி கணேசன் இருந்தேன், நான் சரோஜா தேவி இருந்தேன்ற மாதிரி உங்களுடைய பழைய போட்டோலாம் எடுத்து பார்த்து சந்தோஷப்பட்டுக்க போறீங்க. அதுவே ஒரு மாதிரியான ஒரு திருப்தியை தரப்போகுது. எப்பவுமே நம்ம கொண்டாடிக்கிறது தானே. ஏன்னா சுக்கிரன் அந்த வேலையெல்லாம் பண்ணுவார். அமர்ந்திருக்கக்கூடிய ஸ்தானம் அப்படிப்பட்ட ஸ்தானம். மனம் சார்ந்த விஷயத்தை சுக்கிரன் இயக்கிட்டே இருப்பாரு. ஸோ மன ரீதியாக நம்ம ஏற்கனவே பண்ண எல்லா நல்ல விஷயங்களும் உள்ளுக்குள்ள வந்துட்டே இருக்க போகுது. என்கிட்ட இவ்வளோ ட்ரெஸ் இருக்கு, திடீர்னு வந்து ட்ரெஸ் எடுத்து வைக்கிறது, திடீர்னு வீட்டை சரி பண்றது அப்படின்ற மாதிரி வீடு சார்ந்த ஏதோ விஷயம் எங்க போகிறது. ரொம்ப நல்லா இருக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த தடவை. ஓகே. நான் ஏற்கனவே சொல்லிட்டு என்ன தெய்வம் வழிபாடு பண்ணுவோம். இந்த தடவை நீங்க என்ன பார்ப்பீங்கன்னா, நிறைய ரிஷபராசிக்காரங்க கிளி பார்ப்பீங்க. கிளி பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. கிளி எப்படி கீச் கீச் கீச்சுன்னு கத்திட்டே இருக்கும். அந்த மாதிரி உள்ளுக்குள்ள ஒரு பச்சி உட்காந்து உங்களை கத்தி 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 இயக்க போகிறது. அதன் மூலமாக மனசு அப்படியே பட்டாம்பூச்சியா பறக்க போகுது, சிலாகிக்க போகுது. இந்த 1 மாத காலம் சூப்பரா இருக்க போது ரிஷபராசிக்காரர்களுக்கு. நிஜமாவே சொல்றேன், ரொம்ப சந்தோஷமா இருக்க போறீங்க. நம்புங்க, நான் நம்புறேன்ல, யாரோ ஒத்தி நானே நம்புறேன், நீங்க நம்புங்க. எல்லா கவலையும் மறந்து இந்த 1 மாத காலம் ரிஷபராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையின் மேன்மைக்கான காலம் இனிதே ஆரம்பம்.